ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஆதார் கார்டு பற்றி ஒரு முக்கியமான 4 அறிவிப்புகள் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கான கடைசி நாளை அறிவிச்சிருக்காங்க. அதுபோக ஆதாரில் உங்களோட பெயர் எப்படி இருந்தது அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைய காலகட்டங்களில் ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிறப்புச் சான்றிதழ் முதற்கொண்டு நம்ம ஸ்கூலு காலேஜ் படிக்கிற வரைக்கும், பாஸ்போர்ட் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இறப்புச் சான்று வரைக்குமே நம்ம ஆதார் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டங்களில் ஒரு முக்கிய ஆவணமாகவே திகழுது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஆதார் சம்மந்தமாக மிக முக்கிய அறிவிப்பை யுடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் ஆணையம் பார்த்திங்கன்னா அவ்வப்போது முக்கிய இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 4 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ஆதார் கார்டை பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டு 2016 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்போ 2026. ஸோ இதை கடந்த இந்த 10 வருட இடைவெளியில் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்கோ டெமோக்ராட்டிக்கோ அல்லது உங்களோட நேமோ ஏதாவது நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கான கடைசி நாள் பார்த்திங்க அப்படின்னா 14 ஜூன் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் உங்களோட ஆதார் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே அத்தன்டிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக ஃபாஸ்டர் என்ட்ரி டு ஆதார் சேவா கேந்திரா புக் அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் ஆன் மை ஆதார் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம மொபைல் மூலமாகவே பார்த்திங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட அட்ரஸ்ஸு ப்ளஸ் நம்மளோட மொபைல் நம்பர் இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வீட்டில் இருந்தபடியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷனோட. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், உங்களோட நேமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஃபாதர் நேம் இது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆதார் சேவா கேந்திராவில் தான் நீங்கள் போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டத்தில் போய் நிற்காமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே புக் பண்ணிட்டோம், இந்த டைமுக்கு இந்த ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம அந்த டைமுக்கு போயிட்டு ஸோ கால் கடைக்கு நிற்க தேவையில்லாமல் நம்ம அந்த டைம் சேவிங்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த டைம் மட்டும் போயிட்டு நம்ம வந்து ஸோ ஆதாரில் வேறு ஏதாவது அப்டேஷன் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம், கரெக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் டெத் டு டீஆக்டிவேட் ஆதார் ஆஃப் எ டீகேஸ்டு ஃபேமிலி மெம்பர். அதாவது குடும்பத்தில் யாராவது உங்கள் குடும்பத்தில் அல்லது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலி நலம் விரும்பிகள் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இறந்தவங்களோட ஆதாரை பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்துலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஆதார் கார்டு வச்சுருந்தாங்க, ஸோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆதார் கார்டை கம்பல்சரி டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதனால் நிறைய குற்றங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களோட லாகின் அதாவது udai.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு போய்ட்டு மை ஆதார் போர்ட்டலில் ரிப்போர்ட் டெத் நம்ம லாகின் பண்ணிட்டு ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலில் எந்த டேட்டில் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு எஸ்ஆர்என் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா ஸோ அவங்களோட ஆதார் அப்படிங்கிறது இன்வேலிட் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து சைல்டு ஆதார் வந்து 2 டைம் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஸோ குழந்தைங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா பால் ஆதார் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தை 1 வயதுலேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட பயோமெட்ரிக் வச்சு தான், அதே மாதிரி அவங்களோட ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆதார் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 5 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வந்து பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். அவங்களோட கைவிரல் ரேகை ஐரிஸ் இதெல்லாமே வச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய 30 செப்டம்பர் 2026 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில், அதாவது 5 வயதுக்கு மேலேயும் 15 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இந்த சர்வீசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டைம்ஸ் பயோமெட்ரிக் அப்டேட் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
போயிட்டு பயோமெட்ரிக் அப்டேட்டோ அல்லது ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த முக்கிய இன்ஃபர்மேஷன், ஸோ ஆதாரில் இந்த மாதிரி தான் உங்களோட நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள் நேம் ஃபஸ்ட் நேமும் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி லாஸ்ட் நேமும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஸோ உங்களோட பெயர் ப்ளஸ் அதில் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்பா பெயர் இந்த மாதிரி வரலாம். ஸோ வெவ்வேறு மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பெயர் வரும், அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்களோட சர்நேமும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மா அப்படின்னா ரோஹித் அப்படிங்கிறது அவர் பேர், சர்மா அப்படிங்கிறது அவங்களோட சர்நேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வரதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு மாநிலத்தில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது ஸோ ரோஹித் அப்படின்னா ரோஹித் மட்டும்தான் இருக்குது. ரோஹித் குமார் அப்படின்னா அதேமாதிரி ரோஹித் பெரியசாமி இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வரக்கூடிய பெயர் அப்படிங்கிறது அவங்களோட ஃபாதர் நேமாக தான் இருக்கும். வெறும் ரோஹித்னு மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ அவர் பேர் ராஜ்குமார் அப்படின்னா ராஜ்குமார் பின்னு இருக்கணும், அல்லது ராஜ்குமார் அவங்க அப்பா பேர் பெரியசாமின்னு இருக்கணும். வெறும் ராஜ்குமார்னு மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதாரில் கம்பல்சரி இந்த மாதிரி தான் நேம்ஸ் ஃபாலோ பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்க மாதிரி வெறும் ராஜ்குமார் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ராஜ்குமார் அவங்களோட பெயரோட அதுக்கப்புறம் இன்ஷியல் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்ஷியல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபாதர் நேமே ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஆதார் கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த சர்வீசஸ் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்ஷன்ஸோ நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாமே அஃபீஷியலாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.